நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் தப்ப நினைச்சிட்டு இருக்கா இதுதான் உமக்கு கொடைசி இன்னைக்குள்ள என் உயிர் எனக்கு வந்தாகணும் தப்பா நினைச்சிட்டு இருக்கடா சத்தியமா எனக்கு தெரியலடா நான் பேசுன உண்மைதான் ஆனா இப்படி எங்க போவான்னு எனக்கு தெரியாதுடா எனக்கு எந்த வழக்கமும் பிடிக்காது என் உசுறு வந்தாகணும் அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா எங்க போய் அவ சாட்டி எத்தனை நாள் ஆகுதோ என்ன மிருகமா மாத்திட்டீங்கள சத்தியமா எனக்கு தெரியாதுடா நான் சத்தம் போட்ட உண்மைதான் ஆனா அவ எந்தாவது முடிவு எடுத்துட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கலடா ஏன்னா சம்பளிங்க வாரிசு சத்தியமா வீட்டு விட்டு போக மாட்டான்னு நினைச்ச நீ பேசுன பேச்சுக்கு பச்சை பிள்ளைக்கு கூட ரோசம் வந்திருக்கும் ஐயா அவ வாயில்லாத போச்சு பேச்சு மட்டும் தான் இருக்கும் சாமத்தியம் பத்தாது பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் ஐயோ என்கிட்ட பிரிச்சு கூட்ட இருந்தேன் நான் உங்க கூட அனுப்பியிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் சரி என் கூட வச்சிருந்திருக்கணும் என் அத்தை மேல உள்ள மரியாதையில அனுப்புனேன் நான் தப்பு பண்ண ஒரே இடம் என் உசுர உங்க கூட அனுப்பி வச்சேன் நம்பிக்கையில அனுப்பி வச்சையா இப்பதானே என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தல ஊருக்குள்ள என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு வேண்டாடா வேண்டாடா விட்டுடா நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்துருந்தேன் பிளீஸ் பிளீஸ் சொன்ன கேளுடா வேண்டாண்டா இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் என் உசுறு வரல முழு மிருகமா மாறி வந்து நிப்பேன் ஊர்ல ஒரு பயப்பட நிம்மதியா வாழ முடியாது ஒருத்தம் கூட என்ன நான் ஒரு கணக்கு போட்டேன் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல நான் என்ன சொல்ல வரேன் என்ன பண்றேன்னு யாராவது காது கொடுத்து கேளுங்கடா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன்டா அவளால குடும்பத்துக்கு ஆபத்து அதனாலதான் உங்கள்கிட்ட இருந்து அவளை விளக்கலாம் நினைச்சேன்டா நான் கட்டி அவளாலதான் பிரச்சனை வந்து நீங்க எனக்கு ஆரம்பத்திலே தெரியுமா என்ன அவத்தா பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கு அவளால்தான் பிரச்சனை நீங்க எனக்கு தெரியும் அவளால பிரச்சனை வருது சொன்னா குடும்பத்துல யாராவது நேசிக்காம போயிருவாங்கன்னு நான் யாருக்கிட்டுமே சொல்லலடா குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இப்ப விஷயம் தெரியும் நாங்க ஒண்ணும் கோலங்க இல்ல எங்களை எப்படி காப்பாத்தணும் எங்க உசுரை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும் உங்க கூட அனுப்புனது எங்க மேலுள்ள நம்பிக்கையில உங்க மேலுள்ள நம்பிக்கையில இல்ல இல்லாத வார்த்தைகளை சொல்லி நோகடிச்சு ஓட வச்சுட்டீரே பட்டினியா கிடப்பாளு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே உண்மையாவே சொல்றேன் என் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் என் பொண்ணை தொலைச்சிட்டேன்
என் புள்ளைய நான் தொலைச்சிட்டு. டேய் என் உசுரு, நீ ஏன் எனக்கு இவ்வளவு உசுருனா? டேய் சத்தியமா உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும்டா, அதுதான்டா என் உசுரு. ஒருவேளை எனக்கு பையன் பிறந்துட்டா பிறக்காது, பிறக்கவே பிறக்காது, உனக்கு பொண்ணுதான் பிறக்கும். செம்புலிங்க என் வாக்கு பொய்யாகாது, உனக்கு பொண்ணு தாண்டா பிறக்கும். அந்த பொண்ணை என் மார்புலையும் தோல்லின தூக்கி சுமக்கணும்டா. ஒட்டுமொத்த இந்த செம்புலிங்க கோட்டைக்கே அவதாண்டா வாரிசு, ஒரே ஒரு வாரிசு. டேய் அந்த பொண்ண நான் தரையில நடக்க விட மாட்டேன்டா. பறக்கையாட விட போற? நக்கல் பண்ண கொன்னுருவேன். தூக்கி சமைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. குழந்தையில தூக்கி சமைப்பா, வளர்ந்ததுக்கு அப்புறமும் தூக்கி சமைப்பான் இந்த கிங்ஸ்டன் ராஜா. என் தோல்ல வச்சு தூக்கி சமைப்பான்டா. அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவ வேற வீட்டுக்கு போயிட்டா. இன்னொரு வாட்டி இந்த வார்த்தை சொன்ன நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்லுடா, பொண்ணு இருந்தா என்னைக்கு அடுத்த வீட்டுக்கு கொடுத்து தானே ஆகணும். நான் சொன்ன ஐடியாவுக்கு நீ வர மாட்டேங்க, அதுக்கு தான் சொன்னேன். நீ காலத்துக்கும் தூக்கி சமைக்கணும்னா நீ ஒரு ஆம்பளை பையனை பெத்து கொடுன்னு. உன் பிள்ளைக்கே நான் என் பிள்ளைய கொடுத்துருந்தேன். ஒரு காலத்துக்கும் உன் வயசு தூக்கி சமைவேன், உனக்கே சொந்தமாயிருவா. அதை செய்யற விட்டுட்டு தூக்கி சமைப்பாரான். எத்தனை நாளைக்கு தூக்கி சமைப்பா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்டா. ஆனா என் பொண்ணு வேண்டான்னு சொல்ல மாட்டாளே. அப்பப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? அது வேறையா? வாழ்க்கையில திருப்பு கிங்ஸ்டன் ராஜாவுக்கு பயம் வருதியா? சொல்லுடா, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவா, நான் கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். அப்ப என்னடா பண்ணுவ? இப்ப என்னடா பண்ண? அதுக்குத்தான் நான் சொல்றேன், நீ ஒரு பையனை பெத்து கொடுன்னு. இந்த மரட்டு பையன் எல்லாம் எவ்வளவு லவ் பண்ணவும் மாட்டா, கல்யாணம் பண்ணவும் மாட்டா, குழந்தை பெத்து கொடுக்க மாட்டா. அதுக்குதான் ஒரு பிள்ளை ரெடியா இருக்குதே. அந்த பிள்ளை என்ன பார்த்து பயந்து ஓடுதுடா. நீ இப்படி சண்டே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு பொண்ணை பார்த்தா அப்படி காதல் வலி வீசணும், ரொமான்ஸா அள்ளி வீசணும். நான் உன் தங்கச்சிட்ட வீசல. என் தங்கச்சிக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால ஒண்ணும் சொல்லாம இருக்கா. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. நீ பண்ற சண்டித்தனம் தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கல பார்த்துட்ட. ஆமாடா, நான் அறுவாலை கீழே போடுறதுக்கு என் தலை கீழே இருக்கும், பரவாயில்லையா? நான் இருக்கலடா. நான் அவளை தூக்குறேன்டா. தொலைச்சு இன்னும் திருப்ப அறுவாலை தூக்குறேன்னு உன் வாயில இருந்து வந்துடே. சத்தியமா சொல்றேன், அடிச்சுவேன். நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்டா. என் நன்மை ஒரு சயின்டிஸ்ட் சொல்றதாண்டா எனக்கு பெருமை. நான் அறுவா தூக்குனதாவே இருக்கட்டும். அதான் அந்த பொண்ணு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாலே அவ கூட குழந்தைக்காக உர வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குடா. நான் நெருங்கி பார்த்தேன், என்னால நெருங்க முடியலடா. ஆகா, பையன் ட்ரை பண்ணிருக்கான். ஆகா, இது போதுமே எனக்கு. என்னடா சொல்ற? அதான்டா, அது வந்து ஒரு நாள் அரண்மனையில அன்னைக்கு கூட இடி மின்னெல்லாம் வந்தது. அதான் வருஷத்துல 10 நாள் நம்ம இடி மின்னெல்லாம் இருக்குத. இல்லடா, அன்னைக்கு நீ கூட ஒரு எக்ஸாம் இருக்குன்னு ஃபாரின் போனிய, நானும் உன் தங்கச்சோம். நான் சொல்ல வரத கேளுண்டா. அன்னைக்கு அரண்மனையில யாரும் இல்ல. இல்ல, அப்ப என்னடா நடந்துச்சு? ரொம்ப ஆர்வமா கேட்காத. அது இல்லடா, நான் மட்டும்தான் இருந்தேன். சரி, நீ சொன்னத நினைச்சு பார்த்துக்கிட்டு இல்ல யோசிச்சுட்டே இருந்தேன்னா கரெக்டா அந்த பொண்ணு அவங்க அப்பா தேடி வந்தா. அட்ரஸ் அப்புறம் என்னடா, நானும் அன்னைக்கு கொஞ்சம் போதையில இல்ல. அது வந்து என்னதாண்டா நடந்தது? ஐயோ, ஆர்வத்தை தூண்டுறானே. என்னதாண்டா நடந்துச்சு? சொல்லுடா. சொல்றேன்டா, கத்துற எனக்கு பயம் வந்துடும். நான் சொல்றேன். கிங்ஸ்டன் ராஜாவுக்கு பயமா? சொல்லுடா. இப்படி மெதுவா கேட்கணும். இப்படி மெதுவா கேட்ட நான் சொல்ல போறேன். அன்னைக்கு நான் வர சொல்லல, நானும் வர சொல்லல. அவதான் அவங்க அப்பாவை தேடி வந்தா. நானா வர சொல்லலடா. பையதான் வர வச்சிருக்கான். அப்புறம் என்னடா நடந்தது? அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம்டா, அப்புறம்
யாரு உள்ள வாங்க. எனக்கே இன்னைக்கு என் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல யாரது உள்ள வா. எங்க அப்பாவை தேடி வந்தேன். அவர் அப்பமே வீட்டுக்கு போயிட்டாரு. இல்ல, நான் வர வழியா தான் வந்தேன். ஆனா எங்க அப்பாவே இல்லையே. நான் வர வழியா தான் வந்தேன். ஆனா எங்க அப்பா வரல. சரி, நினைஞ்சிருக்கலாம். ட்ரெஸ் மாத்தேன். இங்கயா? நான் ட்ரெஸ் கொண்டுட்டு வரல. யாராவது மழையில நினையும் போது ட்ரெஸ் கொண்டுட்டு வந்து தருவாங்க நினைவாங்க. நான் வீட்டுல போய் மாத்திக்கிட்ட. சரி, நான் வாரேன். எனக்கு காஃபி வேணும். சரி. காஃபி வேண்டாம், பால் வேணும். சரி. மகாதேவா, சும்மா இருந்து என்ன சொல்லி விட்டுட்டேடா. இப்ப என் மண்டைக்குள்ள என்னெல்லாமோ ஓடுது. ஏண்டா எனக்கு இப்பெல்லாம் புத்தி வந்ததே இல்லை. ஏண்டா எப்படி சமாளிக்கணும் தெரியல. இந்தாங்க. என்ன பார்த்தா உனக்கு பயம் வரல? பயம்? இப்படி பாக்குறாரு. பயம் பயம் வரல. என் வண்டி சத்தம் கேட்டாலே ஓடி ஓடிவா. எனக்கு தைரியமா நிக்கிற. இது உங்க வீடுல நீங்க பால் காய்ச்சி காட்டீங்கல்ல, அத காய்ச்சிட்டு கொண்டு வந்தேன். ஐயோ, வாய் உளருது. அத பயம் இல்ல. என்னங்க பால் குடிங்க, கிளம்பு. நானும் எல்கேஜின்னு பார்த்தா இவன் எனக்கு மேல எல்கேஜா இருக்கா. ரெண்டு எப்படி சேரும்? சப்பா மகாதேவா, உள்ள எவன் வந்தாலும் வந்து பாருன்னு வெட்டு குத்துன்னு அதுல எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. இது ஒரு விஷயம். இதுக்கே நான் எப்படி இதை தைரியமா சொல்லிட வேண்டியதான். என் நண்பர் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல? என் நண்பர் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல? நீ தானே சம்மதிச்சா? அதான் இன்னைக்கு முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மலை வீட்டுல எவனும் இல்ல, அரமனையை வெடிச்சோடி கிடக்கு. நல்ல நேரம். சம்மதம் தானே? சம்மதம் தானே? அதான் என் நண்பன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க. வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவல்ல? சரியா? சரிடா. சரி. என்ன பாரு, முழு சம்மதம் இருந்தா மட்டும். சரி. ஏன் கையை தட்டி விடுத? உள்ளவா. இப்போ உடனே தெரியல. வேஷ்டி சட்டை போட்டாதான் ஏன் மென்மையா இருக்க. இப்போ நல்ல மென்மையா இருக்க. வாடை எதுவும் இல்லையா? இல்ல இல்ல, எந்த வாடையும் இல்ல. முரட்டாட்டமா இருந்துடக்கூடாது. மென்மையா அன்பானவனா இருக்கணும்.
அன்பானவனா இருக்கணும். உள்ள வரலாம். மறுபடியும் கேட்கிறேன், உள்ள சமூகத்தோட வந்திருக்க. எனக்கு பெருசாலாம் ஆசை எதுவும் இல்ல. என் நண்பன் ஆசையை கட்டிட்டான். வாரிசு, என் புள்ள, அப்படி இப்படின்னு. நீ ஏதாவது சொல்லிக்க. இல்ல, நான் முரட, காட்டு முரண்டி, இல்ல கொலகாரு எல்லாம் நீ கண்ணால பாத்திருக்க. ஒரு பொண்ணா உன்னால எப்படி? இல்ல, நான் காட்டு முரண்டி, கொலகார, அருவா கத்தின்னு தூக்கிட்டு அலையிறவன். எப்படி இதுக்கு சம்மதிச்சா? பயம் இல்ல? இல்லையா? ஏன்? அன்பு வச்சா பயம் வராது. என்ன செருப்பு காய்ச்சடிச்ச மாதிரி இருக்குது. அன்பு வச்சா பயம் இருக்காதா? வா. No. No. சீக்கிரம் வந்து கிளம்பு. சீக்கிரம் வந்து கிளம்பு. இந்த அரக்க குணம் மனுஷனுக்கு காதல் வந்துட்டு. காதல் எல்லாமே என்ன தொட்டுவீங்களான்னு பயந்துட்டேன். என் காதல் பொய்யாகல. நீங்க காதலோடையும் அன்போடும் என்ன கட்டி அணைக்கணும். அது மூலமா பிறக்கிற குழந்தைதான் எனக்கு வேணும். இப்ப பிறந்தா தப்பான குழந்தையா மாறிடும். கிங்ஸ்டன் ராஜா உண்மையிலே நேர்மையான மனுஷன் தான். கிங்ஸ்டன் ராஜா, நீங்க நேர்மையானவரே, நேர்மையானவரே. இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா உங்க கூட தான். வாழ்ந்தா உங்களுக்காக மட்டும். உங்ககிட்ட இருக்க அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் நினைச்சிருந்தா ஈஸியா அடைஞ்சிருக்க முடியும். என் உணர்வுகளுக்கும் என் காதலுக்கும் மதிப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க நேர்மையானவரே. யாரு சொன்னா உங்களை முரடனே? நீங்க நல்லவரே. யோக்கியன்னு சொல்றவன் இன்னத்துக்கு வேற மாதிரி நடந்திருப்பா. நான் கெட்டவ முரடன்னு சொல்ற நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்க. ஒரு பொண்ணோட உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க தான் நேர்மையான மனுஷன். யோக்கியன்னு சொல்றவன் இல்ல, தன்னை நல்லவன் சொல்றவன் இல்ல. தனிமை கிடைச்சும் சந்தர்ப்பமும் சூழலையும் தனக்கு சாதகமா இருந்து ஒரு பொண்ணை காதல் இல்லாம தொடக்கூடாதுன்னு புரிய வச்சுட்டு போன உத்தமர் நீங்க. ஒரு பொண்ணே விருப்பப்பட்டோம். இல்ல எனக்கு இன்னும் காதல் வரல, காதல் இல்லாம உன்னை தொட்டா அது தப்பா போயிருன்னு தொடாம போனீங்க பாருங்க. உலகத்திலே சிறந்த மனுஷன் நீங்க தான். உலகத்திலே சிறந்த மா மனிதன், நல்லவரே, யோக்கியமானவரே. நீங்க முரடே இல்ல, நேர்மையான மனுஷன். கோபம் உள்ள மனுஷன் தான் குணம் உள்ள மனுஷன்னு சொல்லுவாங்க. கண்ணால பாத்துட்டேன். உங்க கோபத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்குது. உங்க அப்பா நல்லா வளர்த்திருக்காரு. ஒவ்வொருத்தர் பிள்ளைய இப்படித்தான் வளர்க்கணும். என் பிள்ளைய நான் அப்படித்தான் வளர்ப்பேன். இல்ல, நம்ம பிள்ளைய நான் அப்படித்தான் வளர்ப்பேன். அவ விருப்பம் இல்லாம காதல் இல்லாம அவ யாரையும் தொடக்கூடாது. தான் கெட்டிக்க போறாள தவிர வேற எவளையும் இந்த உலகத்துல அவ ஏறெடுத்து பார்க்க கூடாது. பார்க்கவும் மாட்டான். எனக்கு பிறக்க போற குழந்தைங்க ஒண்ணு கூட தன்னை நம்பி வரவளை தவிர வேற எவளையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டானுங்க. இத சத்தியமா நிறைவேற்றுவேன். வைராக்கியமா என் பிள்ளைங்க வயிற்றுக்கு போது இதான் சொல்லி வளர்ப்பேன். ஒரு பொண்ணுக்கு எப்போ ஒரு ஆணு மேல நம்பிக்கை வருங்கத நிரூபிச்சு காட்டிட்டு போயிட்டீங்க. இனி உங்க தூரம் நீண்ட தூரம் வருவேன். வாழ்வில தாழ்விலும் மானத்துல உங்க கூட இருப்பேன்.
என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், என்னால அந்த பொண்ணு பக்கத்துல நெருங்க கூட முடியலடா. சரி, சொதப்பிட்டு வந்திருக்கான். என்னடா வேலை பண்ணிருக்க? அப்போ நீ வாழையில அப்படிதானே? டேய், ஒண்ணு மாதிரி பேசாதடா. எனக்கு ஒரு துளி கூட காதல் இல்ல. ஆமா, இப்ப இவர் காதலிச்சுட்டு தான் அந்த பொண்ணு கூட சேர்வாரு. எனக்கு எப்ப இந்த மருமகப்புல வருவான்? ஒரு பொண்ணு கூட கொஞ்சமாவது காதலிடா, இல்லைன்னா அவன் வேற மாதிரி ஆயிடுவாடா. அப்படி என் பசங்க பிறக்கணுமாடா? எனக்கு அந்த நேரத்துல காதல் இல்ல, வெறும் ஆசை மட்டும் தான் இருந்தது. ஆனா அவ கண்கள்ல நான் பார்த்தது வெறும் காதல் மட்டும். அந்த காதல்னால அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, முரட்டாட்டமா, கோபக்காரனா, அடங்காதவனா, கொலைக்காரனா அவன் முன்னாடி நான் நின்னோம். என் முன்னாடி அவ காதல் உணர்வோடு நின்னாடா. அவ கண்ணை நான் பார்த்தேன், அதுல ஒரு துளி கூட பயமே இல்லடா. என்னால அவ கண்ணை பார்க்க முடியல. அவகிட்ட உண்மை இருந்தது, என்கிட்ட உண்மை இல்ல. சம்புலிங்க புள்ள எங்கேயுமே நேர்மை இல்லாம எதையும் செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியாதே. அவ கண்கள்ல நான் நேர்மைய பார்த்தேன், அவ கண்கள்ல நான் காதல பார்த்தேன். அதுல ஒரு துளி கூட பயம் இல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் தோத்து போயிட்டேன். அவ முன்னாடி நான் தோத்து போனேன். இந்த உலகத்துல நான் தோத்து போனேன்னா அது அவகிட்ட மட்டும்தான். வா வா, இந்த வார்த்தை கேட்கும் போது என் காதையே குளிர்ந்து போகுதே. தோத்து போயிட்டியா? அப்ப சரி, அப்ப நீ இந்த பொண்ணுகிட்ட தோத்து போயிட்ட. என் வாழ்க்கையில நான் தோத்து போனது அந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான். அதுக்கப்புறமா அவ காலை வந்து சரணடைக்கு விரும்பல. என்னால வெறும் ஆசைகளோடு மட்டும் அந்த பொண்ணுகிட்ட நெருங்க முடியல. எனக்கு பிறக்க போற குழந்தை வீரனா மட்டும் இருந்தா போதாதே, நேர்மையானவனாவும் இருக்கணும். சபாஸ், என் புள்ள வீரனா இருக்க மட்டும் விரும்பலடா. என் புள்ள நேர்மையானவனும் இருக்கணும். தான் கட்டிக்க போறவளை தவிர வேற எவளையும் என் புள்ள ஏறெடுத்து பார்க்க கூடாது. தனக்கு சொந்தமானவளை தவிர வேற எவளையும் என் புள்ள ஏறெடுத்து பார்க்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை வேற ஒரு பொண்ணுகிட்ட நெருங்கி நின்னா கூட அவனால அதை உணர முடியணும். அவன் அழுவ இருக்கணும். அவனுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு அவனுக்கு வரணும். தனக்குன்னு பிறந்தவ கிட்ட மட்டும் தான்டா அவன் வாழணும். அதுக்காக அவன் பல வருஷம் காத்திருக்கிற நிலைமை வந்தா கூட அவன் காத்திருக்கணும். ஏன் மரணம் வரைக்கும் கூட காத்திருக்கிற சூழ்நிலை வந்தாலும் அவன் காத்திருக்கணும். அப்படி ஒரு புள்ள தண்டை எனக்கு பிறக்கணும். அப்படி புள்ள பிறக்கணும் நினைக்கிறேன்னா எந்த எண்ணத்தோட போய் சேரணும்? எப்போ எனக்கு அந்த பொண்ணு மேல முழு காதல் வருதா அப்போதான் நான் சேர்வேன். அவளை தவிர வேற எவகிட்ட என்னால சேர முடியாதுங்கிற நிலைமை எப்ப எனக்கு தோணுதோ அப்பதான் நான் போய் சேர்வேன். எனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் சரி, எல்லாவனுமே அப்படித்தான் இருக்கணும். தன்னை நேசிச்சவனுக்கு உண்மையா இருக்கணும். கால மாற்றங்கள்னால ஒருவேளை என் புள்ள வழி தவறி தீய வழியில இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற எங்களுடைய குணம் என் புள்ளைய மாத்தணும். எனக்கு பிறக்க போற புள்ள ஒண்ணு கூட கெட்டவனா நேர்மை இல்லாதவனா இருக்க கூடாது. எனக்கு பிறக்க போற பிள்ளைங்க நேர்மையானவங்களா இருக்கணும், அன்பானவங்களா இருக்கணும். அவன் வெளியில எவ்வளவு முரடனா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நேசித்தவனுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு தீங்கு செய்யறவன் ஆம்பளையா இருக்கவே முடியாது. ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்காதவனும் ஆம்பளையாவே இருக்க முடியாது. ஆண்களை தெய்வம் பலவனா படைச்சது பெண்களை ஆட்டி படைக்கிறதுக்கு இல்ல, அவங்கள அன்பா ஆளுதுக்கு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. இத புரிஞ்சுக்காதவன் நல்ல ஆம்பளையா இருக்க முடியாது. அப்படி என் பிள்ளைங்க இருக்கவே கூடாது. வீரத்தையும் வேகத்தையும் நமக்கு சரிசமானதான் காட்டுமே தவிர பலவீனமானவங்க கிட்ட காட்டக்கூடாது. நான் எப்போ அவளை முழுசா ஏத்துக்கிடுதனோ அப்போ நான் சேர்ந்துக்கிடுறேன். அப்போ கேசன் ராஜாவுக்கு காதல் வந்துட்டுன்னு சொல்லு. இல்ல, எனக்கு இன்னும் காதல் வரல. எப்படா சொல்ற? அதான் அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிய. பொண்ணை புரிஞ்சு வச்சுக்கிறேங்கிறது எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட நடந்துகிட்டது. எங்க அப்பாவுக்கு கோடி கோடியான சொத்து இருந்தோம். நாடு நாடா கண்டங்கண்டமா போயிருந்த போதும் எங்க அப்பா எங்க அம்மா தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்தது கிடையாது. சாவுல கூட எங்க அம்மா கூடயே போய் சேர்ந்துட்டாரு. அவரை பார்த்து வளர்ந்த புள்ள மட்டும் இல்ல, அவருக்கே பிறந்த புள்ள. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு தெரியும். தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த தப்பு என் பரம்பரையில எந்த பிள்ளையும் செய்யக்கூடாது. நான் இப்போ உனக்கு சொல்றதாண்டா, ஒருவேளை இந்த மண்ணோட்டுல போகணும்னு நிலைமை இருந்தா, என் வாரிசு இந்த மண்ணில் இருந்தா, என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணாம நீ பாத்துக்கிடுவியாடா? என்னடா பேசுற? நான் இருக்கிற வரைக்கும் தானே நீ இருப்ப. அப்படின்னா நான் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. வருவேனடா. நான் இப்பவும் சொல்றேன்டா, இந்த மண்ணில நீ இல்லைன்னா அடுத்த நொடி நான் இருக்க மாட்டேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? தங்கச்சி இருக்கா, பிள்ளைங்களாம் வரும். என்னடா பேசுற? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி வந்தா. உன் தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் நீ வரல. எல்லாத்தையும் இழந்து அனாதையா நின்னவனுக்கு எல்லாமா இருந்த. என்னமோ தெரியல, என் உசுர உனக்குள்ள வச்சுட்டேன். நீ இல்லாத ஒரு நொடி கூட இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன். இதை நான் சும்மா சொல்லல, சத்தியமா சொல்றேன். உன்னை காப்பாத்ததுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதுல என் புள்ள பொண்டாட்டி யாரை இழக்க வேண்டியது இருந்தாலும் இழப்பேன்.
நண்பா, உனக்காக நான் யார வேணாலும் இழப்பேன்டா. என் பெத்த பிள்ளையும் நான் இழப்பேன். எனக்கு நீதான்டா. என் நன்மை உனக்காக நான் எதுவும் செய்வேன். உன் புள்ள கரப்பட மாட்டான். உன் பிள்ளைங்க ஒண்ணு கூட கரப்படாதே. உத்தமனுங்களா இருக்கான்டா. தான் நேசிச்சவளை தவிர வர எப்பளையும் தொட மாட்டானுங்க. உனக்காக ஏன் உசுறு மட்டும் இல்ல, எனக்கு பிறந்த உசுரை கூட நான் பணியா வைப்பேன், இல்ல பலி கொடுப்பேன். காப்பாத்துவேன், நிச்சயமா காப்பாத்துவேன். என் உசுரை கொடுத்தாது காப்பாத்துவேன். என் புள்ளைய நான் பலி கொடுத்துட்டேன். காப்பாத்துவேண்டா, காப்பாத்துவேண்டா. இனி நான் வாழல அர்த்தமே இல்லடா. நண்பா, நண்பா, டேய் நண்பா, உன் நட்புக்கு முன்னாடி நான் செஞ்ச தியாகம் ஒண்ணு இல்லடா. நீ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒண்ணுமே இல்லடா. ஆனா அது இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. என்ன கெட்டவனா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. புத்தி இல்லாதவனா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க போறது இல்லடா. என் நட்புக்கு நான் உண்மையா இருக்கேன். அது போதும்டா. என் நட்பு நீ போதும்டா. என் நட்பு நீ போதும்டா. மாமா, நீ என்னமோ பெருசா மறைக்கிறன்னு தெரியும். இவர் நல்லவர் தான். நட்புக்கு உண்மையா இருக்காரு. யார் அந்த நட்பு? இவருடைய நண்பர் யாரு? யாரையோ காப்பாத்ததுக்கு பெத்த புள்ளைய பறி கொடுத்திருக்காருனா, தெரிஞ்சு பறி கொடுத்திருக்காருனா, அப்படி இவருடைய நண்பர் யாரு? அப்படின்னா என் புள்ள இசையோட நிலைமை. இசை இல்ல இல்ல, இசை எனக்கு இசை தான் வேணும். இசை வேணும். என்ன இல்ல, இவர் யாருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இதை நான் கண்டுபிடிச்சு ஆகணும். இவருடைய நண்பர் யாரு? அவர் எங்க இருக்காரு? அவரை காப்பாத்ததுக்கு. அது சரி, இசையும் கிங்ஸ்லனும் சேர்ந்தா என்ன? இவர் ஏதோ ஒண்ணு எங்கேயோ இடிக்குத. கிங்ஸ்லனும் இசையும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல பொண்ண பழி கொடுத்திருக்காரு. பொண்ண பள்ளி கொடுத்து நண்பனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா நண்பனுக்கு தேவை இவரோட பொண்ணோட உசுறு. அதனாலதான் கிங்ஸ்லனை நிரந்தரமா பிரிக்க பாக்குறாரு. யார் அந்த நண்பரு? யார் அந்த நண்பரு? கிங்ஸ்லனை இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கா? இல்லையே, அவன் என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பானே. ஒரே குழப்பமா இருக்குது. நானே இவ்வளவு யோசிக்கும் போதே அவன் மூலக்காரன். இதை விட பெருசா யோசித்திருப்பானே. இவன் மகாதேவமா என்ன விஷயம் கிங்ஸ்லன் சொல்லியிருந்தா அவரை விஷயத்த முடிச்சிருவாரு. இவர் எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒருவேளை எங்க அண்ணனை பத்தி இவருக்கு சரியா தெரியலையோ? எங்க அண்ணன் ஒரு எத்த வில்லாதி வில்ல. ஊசி நொடிய முடியாத இடத்துல கூட இருக்கிற விஷயத்த கூட தோண்டி எடுத்து அதுக்கு முடிவு கட்டுவான் எங்க அண்ணன். வீரம் மட்டும் இல்ல, வேகமானவன். ஆனா இந்த மகாதேவன் புத்திசாலியா இருக்காது. இவர் ஏன் எங்க அண்ணன் நம்பல? அப்ப எங்க அண்ணனை நம்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா இவருடைய நண்பருக்கும் எங்க அண்ணனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? நான் யோசிக்கிறதை விட நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி என் பொண்ணு நான் கண்டுபிடிக்கணும். என் புள்ளைய கண்டுபிடிச்சா மட்டும்தான் மத்த எல்லாத்தையும் நான் கவனம் செலுத்த முடியும். இப்போ எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. கையில காசு இல்ல. பசிக்குது, பசிக்குது.
ஐயோ காலேஜுக்கு வர மாதிரி இந்த வழி பசியில தலைலாம் சுத்துது. பசிக்குது. பெண்குட்டி யாருன்னு மச்சே இன் தமிழ்நாட்டில் நின்று எங்களுடைய காலேஜ்ல படிக்க வந்தனே. ஓ பெண்குட்டி நம்ம நாட்டில் காலேஜ் படிக்க வந்தனே. அதே அதே. ஹாய் பெண்ணே, நின்று பேர் என்னன்னு? இசை. இசையானா? டேய் சூப்பரானே. இது மனோகரமானே. நான் காலேஜுக்குள்ள போகணும். போகலாம், தாராளமா போகலாம். போங்க. உங்க நாட்டுல காலேஜ் இல்ல? இருக்குது. இங்க படிக்க வந்திருக்கேன். உள்ள போலாம் உள்ள போலாம். போகிறதுக்கு முன்னாடி நாங்க சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு போனா போதும். அப்படிதானடா? அதே அதே. எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டது. ஐயோ தலை சுத்துது. பாட்டு 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 வருமா என்ன? வராது. ஆனா இப்போ உனக்கு பாட்டு வரும். நாங்க உனக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு பாட்டு தானா வரும். எங்க நாட்டு பெண்கள் ரொம்ப அழகுதான். உன் அழகையும் குறை சொல்ல முடியாது. அது என்னமோ உண்மைதான்டா. அச்சே அழகா இருக்கடா. ஆமாடா, அவ கண்ணு தாண்டா என்னமோ பண்ணுதே. ஒரு பாட்டு படிச்சுட்டு இங்க இருந்து போனா போதும். பாட்டு படிச்சுட்டு போ. என்னால இப்ப படிக்க முடியாது. நான் காலேஜுக்குள்ள போகணும். படிச்சா உள்ள போகலாம், இல்லன்னு வச்சுக்க எங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். புரியுதா? வாழ்த்தரத்தை நம்ம ஊர் பொண்ணோட நிப்பாட்டிக்கிடுங்க. நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்காங்க. நம்ம ஊருக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்கணும். கேட்டுட்டு போறாதீங்க. மீறி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க பிரின்சிபல்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, படிக்கிற பொண்ணு. வீணா அவன் நேரத்தை கெடுத்துறாதீங்க. இசை நீ வா நம்ம போலாம். தமிழ்நாட்டு குட்டிக்கு சப்போர்ட். காலேஜ்னு வந்துட்டா இங்க பாகுபாடே இருக்க கூடாது. நீ படிக்கல, நீ படிக்க காலேஜுக்கு வந்தியா இல்ல நீ காலேஜ்ல வந்து என்ன கத்துக்கிட்ட? அடிப்படையில இருந்து படிச்சுட்டு தான் வந்தியா என்ன? ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போ. அவ இங்க பாட்டு படிச்சுட்டு தான் கிளாஸ்க்குள்ள வருவா. பாட்டு தானே, நான் படிக்க. சாரி மாப்பிள இவள முத வரட்டு மாப்பிள. ஏய் ஒன்னு நாங்க படிக்க சொல்லல, அவளதான் படிக்க சொன்னோம். அவளுக்கு மலையாளம் தெரியாது. நீ நல்லா தமிழ் பேசுற. 2 மாசமா அவ கூட இருக்கேன், கத்துக்கிட மாட்டேன். அப்ப அவ மலையாளம் கத்துக்கல. அவ கொஞ்ச நாள் தான் அங்க படிப்பா, அதனால அவளுக்கு அவசியப்படாதுன்னு அவன் நினைச்சிட்டா. தேவைப்பட்டா கத்துக்கிடுவா. உன் வேலை எதுன்னா பாத்துட்டு போ. எனக்கு தேவைப்பட்டது நான் கத்துக்கிட்டேன். சரி சரி, ஒரு தமிழ்லயே ஒரு பாட்டு பாட சொல்லு. குத்து பாட்டா பாட சொல்லு. குத்து பாட்டு தானே, படிச்சிருவா. உங்க அப்பாக்கு போன் போட்டிருக்கேன், உங்க அப்பா வந்து குத்து குத்துன்னு குத்துவாரு. இப்படிலாம் சொன்னா நாங்க பயந்துருவோம். எங்க அப்பாக்கு தானே வரட்டும். அதானே, வீட்டுல உள்ளவங்களுக்கு பயந்தாதான் நீ வெளியில உள்ளவங்களுக்கு பயந்துருப்பிய. வீட்டுக்கு அடங்காததே ஊர்ல தான் அடங்கும், பாத்துக்க. இந்த கல்பித்தோட தள்ளுங்கடா. ஓய் நீ பாட்டு படிக்கிற. ப்ளீஸ் இப்ப வேண்டாம், என்னால படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல? உடம்புக்கு சரியில்லை, என்னால படிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ பாட்டு படிச்சா இங்க இருந்து போகலாம், இல்ல நாங்க வேற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம். ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? இருங்க, நான் பிரின்சிபல்ட்ட போய் சொல்லிட்டு வரேன். பிரின்சிபலுக்கெல்லாம் பயந்தவங்களா நாங்க? பயந்துருந்தா அவர் ரூமுக்கு நேராவே நின்று இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போமா என்ன? இது வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதனால நீ இப்ப என்ன பண்ற? நான் சொல்ற பாட்டை படிச்சிருந்த இல்ல என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். படி. படின்னு சொன்னா பாடி சொன்னோம். இல்லன்னா எங்க கூட இப்படி கிரிக்கெட் விளையாட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ஐயோ உன்னை அடிக்க நினைச்சிட்டியோ? அந்த தப்ப நாங்க பண்ணிட மாட்டோம். அந்த பெரிய அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. கிரிக்கெட் விளையாடணும், ஒரு ஆள் கம்மியா இருக்குது. வலியம் விளையாடுறதுக்கு பாட்டே படிக்க முடியாம நிக்க கிரிக்கெட் தெம்பு இருந்தா படிச்சிருக்க மாட்டேனா? என்னால முடியல, உடம்புக்கு சரியில்லை. டேய் இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா. டேய் கிரவுண்டுக்கு இழுத்துட்டு வாங்கடா. இன்னைக்கு உன் பேட்டிங் தான். ஓகே நான் பால் போடுறேன், நீ பேட்டிங் அடி. இல்ல என்னால முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த பேட்டை பிடி. என்ன தம்பி கேட்ட? கிரிக்கெட் விளையாடுமா? வாயம் விளையாண்டுருவோம். நான் நல்லா பேட்டிங் போடுவேன், நல்ல பால் கூட போடுவேன். வாய ஒரு கை பாத்துருவோம். டேய் இவன் அவன் இல்ல. டேய் பேட்டிங் போடணுமா பாட்டு பிடிக்கணுமா? எதுக்குனாலும் நான் ஓகே தான்டா. ஏன்னா உனக்கு தான் தெரியுமா. அது வந்து காலேஜ்ல ரேங்கிங் வந்து சகஜம்தான். அந்த பொண்ணுகிட்ட தான். எங்க வீட்டு வாரிசு எங்க இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் என் குடும்ப வாரிசை காப்பாத்ததுக்கு வந்துருவான். எங்க நான் வந்திருக்கேன். போடுறா ரெடியா?
வாரியா எப்படி? இல்ல கிளாஸுக்கு நேரம் ஆயிட்டு வந்து மேடம் ஓடிடுவான். இனிமேல் இங்க பாட்ட சொட்டே எண்ணிடுவேன். தேங்க்ஸ். என் வீட்டு வாரிசு இவ்வளவு அலங்கோலத்துல எல்லாம் மாறும். தேங்க்ஸ். நான் கிளாஸ்க்குள்ள போறேன். எந்த டிபார்ட்மெண்ட்? சயின்ஸ். நினைச்சேன். போ. அத்த பெத்த லத்தீனமே. ஏன் அத்த பொண்ணு? ஓ புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டுட்டலாடே. இந்த ஊரை விட்டு எப்படி வெளியில போகலாங்கிற ரகசியத்தை நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதை பயன்படுத்தி ஊரை விட்டு போயிட்டல. நீ தெரிஞ்சு வச்சுக்கணுங்கக்காக தான் சொல்லி கொடுத்தேன். நீ போகணுங்கக்காக நான் சொல்லி கொடுக்கலடே. யாரு இப்படி பண்ணன? பைத்தியக்காரனா சுத்த விட்டுட்டேடே. உன் நினைவு என்ன கொல்லுதுடி, பைத்தியமாக்குதுடி. எங்க இருந்தாலும் வந்துடுடி. இதுக்கு மேலே நீ வராம இருந்தா சத்தியமான முரணா காட்டு மிராண்டியா பைத்தியக்காரன் ஆயிருவேன். என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ திரும்பி வரும்போது நான் பழைய செம்பளிங்கமாவே இருக்கணுங்கக்காக தாண்டி. ஆனா என்னால முடியல. நீ இல்லாம நான் பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கேன். எல்லா சிசிடி கேமராவும் செக் பண்ணிட்டேனே. எந்த தடையும் கிடைக்கவே இல்லை. கிடைக்காது, எதிரியும் கிடைக்காது. அண்ணா இந்த ஊரை விட்டு எப்படி வெளியில போலான்னு என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு அவசியப்படலாம். நாம இல்லாத நேரம் தப்பிக்கிறதுக்கு உதவுமேனு நான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என்னென்ன நான் இருக்கும்போது அவன் எப்படி என்னை விட்டு போக முடியும்? இல்ல நான் போகதான் விட்டுருவேனா அப்படின்னு அசால்ட்டா இருந்துட்டேன்டா. அதனாலதான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒருவேளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டா இந்த ஊரை விட்டு அவன் எப்படி போகணுங்கிறதுக்காக நான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இப்ப என்னென்ன பொண்ணு, ஆனா ஒண்ணு, அவ ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது. இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது இருக்கணும். பக்கம்னா கேரளா தான் இருக்குது. ஆமாண்ணே, குற்றாலம், புளியங்குடி, தென்மலை, கேரளா வெறும் 20 கிலோமீட்டர் தானே. 20 கிலோமீட்டர் தாண்டி போனா அடுத்த ஸ்டேட் கேரளா. அதை தாண்டி அவ எந்த நாட்டுக்கும் போயிருக்க முடியாது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஸ்போர்ட் அவட்ட கிடையாது, போகவும் முடியாது. ஆந்திரா, கர்நாடகா போனா நேரத்துக்கு நம்ம கிட்ட மாட்டியிருப்பா. கண்டிப்பா மாட்டியிருப்பா. அவ தப்பிச்சிருக்கிற ஒரே இடம் காடு மாதிரி இருக்கிற கேரளா. கேரளாவா? எதை வச்சு நீ இப்படி யூகிச்ச? கேரளா நான் முத வந்து இறங்கின இடம் அதுதான். நாங்க அப்புறம் நம்ம பர்மால வேட்டையும் சந்ததின்னு சொன்னேன். ஆமா, அங்க ஒரு பையன் அத்தை பொண்ணை தேடி வந்திருக்கான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்க எல்லாருமே அப்பதான் தேடி வந்தோம். அத்தை பொண்ணை காப்பாத்தணும். அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவதான் ஒட்டுமொத்த குடும்ப வாரிசுன்னு நாங்க ஆட்கால தேடினோமே. நீங்க இங்க இப்படி கோட்டை கட்டி செம்மலிங்க கோட்டைன்னு பேரோட கம்பீரமா சுத்திட்டு இருக்கீங்களோ அப்படிதான் பரமாவளியும். அங்கேயும் நம்ம ரத்த சொந்தங்கள் இருக்குது. வேட்டைய, செங்கோட்டைய, கோட்டை கோட்டை கட்டி கிட்டத்தட்ட இங்க இருக்கிறத விட அங்க அதிகமான அண்ணந்தம்பிகள் இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் நமக்கு நிறைய அண்ணந்தம்பிகள் இருக்கானுங்களா? நாங்க பண்ற அராஜகம் இந்த ஊர் மக்களாலே தாங்கிக்க முடியாது. அவனுங்கெல்லாம் அத்தனை பேர் இங்க வந்து இறங்கினானுங்கன்னா நம்ம ஊர் அழிஞ்சிருமனே. இல்லனே, நம்ம மட்டும் இந்த ஊர்ல இருப்போம்னு சொல்ல வந்தேன். அவன் பிள்ளை குட்டி குட்டி ஓடிடுவானே. கோமடி எட்டிட்டு மிதிச்சோம். சத்தம் இல்ல. பூமிமா அந்த பொண்ணை தேடிதான் நானும் வந்தேன். அதே மாதிரி நாங்க வந்து இறங்குறோம் கேரளா தான். அங்க நான் வீடுகள்லாம் பார்த்துருக்கேன். நெருக்கம் இல்லாம காட்டுக்குள்ளதான் இருக்கும். அங்க யாராவது இருந்தாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அது சரிதானே. கேரளாவுக்கு நம்ம ஆட்கள்லாம் அனுப்புங்க. இந்த உடனே அனுப்புதானே. ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு கூட விடாம எல்லா பக்கமும் தேடுங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், புரியுதா? தண்ணி தொண்டில இறங்க மாட்டேங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். ஆளுங்களை இறக்குங்க. நானும் பின்னாடியே போறேன். கண்டிப்பா அவங்க இருப்பானா? கண்டிப்பா அவளை நான் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துடுவேன். நாங்களும் வரணும். டேய், போக வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நம்ம ஜீப்புக்கு முன்னாடி 15 ஜீப்பு வரணும். அங்கே தங்கி தேடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் உடனே பண்ணுங்க. அப்புறம் அங்க எப்படி நம்ம யாரையும் கேள்வி கேட்பாங்க. நம்ம சரித்திரம் தெரியக்கூடாது. ஏன்னு? ஏய்,
ஊரை தாண்டி போறோம் தெரியுதுல்ல. அங்க நம்மள கைது பண்ண முடியும். கைது பண்ண காலத்துக்கும் வெளியில வர முடியாது. நம்ம மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இது நம்ம கோட்டைனால எவனும் நம்மள கைது பண்ணல. அடுத்த கோட்டைக்கு போனோம், தட்டி தூக்கிடுவானுங்க. காலத்துக்கும் வெளியில வர முடியாது. அண்ணா இங்க பார், நம்ம காருக்கு பின்னாடி 15 ஜீப்பு வரணும். ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியோ நம்மள அரெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தாலும் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை நாங்க பாத்துக்கிறோன்னு. எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பிசினஸ் மேனா தான் போறோம். நம்ம யாரு என்னங்க நம்ம பத்தி எவனும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தங்க வியாபாரியா போறோம், அங்க தங்க கடை வைக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்காக கேரள அரசு கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க, புரியுதா? ஓகேண்ணே. ஒருத்தர் லாட்ரி சீட்டு, ஒருத்தர் துணிக்கடை, இப்படி எங்க பார்த்தாலும் அங்க நம்ம ஸ்தாபனமா தான் இருக்கணும். அப்பனாதான்டா சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா எக்கார்த்த கொண்டு நாம யாருன்னு அந்த அரசுக்கு தெரியக்கூடாது. நம்மள கைது பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவனாதான் அரசு ஆனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாதாரணமா போறோம், புரியுதா? அதே மாதிரி நம்ம கூட்டமா போக கூடாது. நீங்க யாரோ நான் யாரோ அதை தனித்தனியா நிக்கணும். ஒத்துக்கு ஒத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. அண்ணன் தம்பி மாதிரி காட்டிக்க கூடாது. போலீஸுக்கோ பொதுமக்களுக்கோ நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. ஆளுக்கு ஆளா தனித்தனி பிசினஸ் பண்ற மாதிரி போறோம். ஒத்துக்கு ஒத்த தொடர்பு கிடையாது. அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. நம்ம ஒத்துக்கு ஒத்த சம்மந்தம் இல்லாதபடி ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்துங்க. ஆதாரம் பக்காவா இருக்கணும். நம்ம யாரும் ஒத்துக்கு ஒத்த சம்பந்தம் இல்லாதவங்க. அங்க நம்ம சாம்ராஜ்யத்தை பதிக்கிறோம். அப்போதான் சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவ கழுவுற மீன்ல நழுவுற மீன் எப்படி வேணாலும் தப்பிச்சிருவா. ஒரு முடிவெடுத்து போயிருக்கா, கண்ணில் படக்கூடாதுன்னு. அதை கரெக்டா செய்வா. ஏன்னா பொம்மிமா பொண்ணுல செம்மலிங்க பேத்தில வயராக்கியம் பிடிச்சவா. நான் சொல்றது மட்டும் கரெக்டா பண்ணுங்க, சரிங்கண்ணே? அவளை கட்டி தூக்கிட்டு தான் வருவாங்க சம்மதத்தோட போவோம். நீ எல்லா காலேஜுக்கு முன்னாடியும் ஸ்டேஷனரி நோட் புக்கு கடை போடு. சரி, மலையாளம் பாத்துக்கிறது. பெர்மிஷனை வாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணு. சீக்கிரம். உன்னை காப்பாத்திக்கிறது உனக்கு தெரியும்ல. வாழ்வீச்சுல தேர்னவன் கோல்டு மெடல் வாங்கி வச்சிருக்க. கோல்டு மெடல் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்குன்னு தனி திறமை இருக்கணும். அதுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும். பயிற்சி எடுத்துட்டு போ. பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எது போனா போதும். ஏய் கவினே, இவனுக்கு கத்தி வீசறதுக்கு சொல்லிக் கொடு. இன்னும் 2 நாள்ல நீ அவனுக்கு கத்து கொடுத்துருக்கணும். அருவா எப்படி வீசுன்னு சொல்லி நான் கத்து கொடுக்க வேண்டாம். அவன் அருவா குடிக்க வேண்டாம். நீ தங்க கடை போடு. சரிங்கண்ணே. கவினே, துப்பாக்கி ரெடியா வச்சிருக்கேன்னு எவனா இருந்தாலும் போட்டு. அண்ணே, கத்தி புடிச்சிருவல்ல, அதுல நான் சக்கரவர்த்திடா. என்னை பத்தி தெரியாம பேசிட்டு போறீங்க. நான் வருமாவில வாங்கியிருக்க மெடல் தெரியுமா? மெடல்னா நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யூனிவர்சிட்டி பட்டம் பெற்றவன்டா. என்ன சொல்ற? டேய், கத்தி வச்சுக்கினே காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கியா? அப்ப இந்த சொன்னதெல்லாம் டேய், எனக்கு விஷத்தை ஊத்திட்டானுங்கடா. விஷத்தை ஊத்துறானுங்களா? விஷத்தை ஊத்துனானுங்க. அதுல நான் என்ன மறந்தேன். அதுலதான் அங்க போய் அடிமையா சிக்கிட்டேன். வார்த்தை வரல, நான் யாருங்கதான் மறந்துட்டேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா இப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. டேய், தெளிவா பேசுவேன். நான் கரஸ்பாண்டா இருந்தவன். கத்தி வச்சு காலேஜ்ல தானே, துப்பாக்கி சுடுற காலேஜ்ல. அது எப்படா நம்ம குடும்பத்துல மட்டும் எல்லாவனும் இந்த விஷயத்துல ரொம்ப தேடி போய் இருந்திருக்கா. பிறக்கும் போதே எப்படி எல்லாமே தெரிஞ்சதே. பிளட்னே பிளட், நம்ம தாத்தா விதைச்ச விதை. அவ்வளவுதான். பிறக்கும் போதே இங்க பாரு, பிரேம நம்ம இல்ல லாட்டு சாமானா கிடக்கு தொடமாட்டுக்கானே. பிளட்னு பிளட் ஒண்ணு பண்ண முடியானே. எல்லாவனுக்கும் எல்லா கலையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். பொம்பளை பிள்ளை இசை, அவளுக்கு தெரியாத கல்யாணே. பையுள்ள உன்னை எப்படி சண்டை பிடிச்சி பார்த்தலானே. காட்டு கொடுத்து போயாடா. அவன் நம்ம முதுகு தண்ணி பிச்சிருவான். அவன் சட்டை போடுறது நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். நம்மளுக்கு கூட்டு போனதே எங்க வீட்டு யாருக்கும் தெரியாது. நாம கூட்டு போய் மாட்டிக்கிட்டோம், மட்டையாயிட்டோம். அவன் மட்டும் இன்னைக்கு நம்ம காப்பாத்துல மறுகையா நம்ம 2 பேரும். பையன் உள்ள சுரட்டி எப்படி கத்தி வீசினா பத்தியானே. காப்பாத்துறேன்னு சொல்லிட்டா நம்மள. அதை அப்படி சொன்னேன் கௌரவ குறைச்சல்னு. அவன் நம்ம சிங்க குட்டிடா. அவகிட்ட தோத்து போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு கன்ஃபார்மா புரிஞ்சு போச்சுடா. அவ கேரளால தாண்டா இருக்கா. எப்படின்னு சொல்ற? அதான்டா சுங்கவரி இடிக்க போனமே நம்ம குற்றாலத்து பக்கத்துல. அப்ப பையன் உள்ள என்கிட்ட கேட்டுச்சு, இந்த பாட்டு வழியா போனா எந்த ஊர் வரும்னு. சரி, பக்கத்து மாநிலம் கேரளான்னு நான் சொன்னேன். சரி, 1/2 மணி நேரம் அவளை காணவே இல்லடா. என்னன்னு சொல்ற? பையன் உள்ள போயிட்டே வந்துட்டாடா. அண்ணா